ஃப்ரைடே மார்னிங் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் கூட சொல்லலாம். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்ததுனால துளசி மடத்துக்கு மட்டும் விளக்கேற்றிட்டு கையோட குக்கிங்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிம்பிளாக அரிசி பருப்பு சாதம் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முந்தின நாள் செஞ்ச கூழ் இருந்துச்சு. ஸோ அதுவே போதும்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே குக் பண்ணிக்கல. முந்தின நாள் அதிகமாக ஒர்க் இருந்ததுனால அந்த டயர்டு வந்து நெக்ஸ்ட் டேவும் வந்து அப்படியே கண்டினியூ ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு 4 வரையும் ஒரு நல்ல டீப் ரெஸ்ட். அதுக்கப்புறம் தான் வந்து பாரிஸ் கார்னருக்கு வந்து கிளம்பிருந்தேன். இந்த வீக் வந்து ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விசேஷங்கள் வருது. ஸோ ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு ஒரு 5:30 போல் ஆகிடுச்சு ஆட்டோ பிடிக்கிறதுக்குள்ளே. அங்கே ரீச் ஆகும்போது ஒரு 6:30 இருக்கும். ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த எல்லா ஃப்ளவர்ஸுமே இருந்தது. எல்லா ஃப்ளவர்ஸும் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க காளிகாம்பாள் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தேன். சென்னையில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த கோவில் எவ்வளோ ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஹஸ்பண்டுமே ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு அப்படியே வந்து என்னோட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஸோ 2 பேரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நியர்லி ஒரு 9:30 போல் இருக்கும் கோயில் விட்டு வெளியே வரும்போது. அப்படியே மெரினாவில் வந்து டின்னருமே முடிச்சுட்டு வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 11 போல் ஆயிடுச்சு.